எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் துரதிருஷ்டவசமாக திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டோம். செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எம்பி துரை வைகோ துரதிருஷ்டவசமாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு விட்டதாக கூறியுள்ளது திமுகவினர் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்னென்ன அவங்க இது சொல்லியிருந்தாங்களோ அதில் எதெல்லாம் நிறைவேற்ற போறாங்க, இல்ல இந்த பிரச்சனை காரணமாக நிறைவேற்ற முடியாதா, இல்ல காலப்போக்கில் அதை நிறைவேற்றுவார்கள் அப்படி பத்தி தான் சொல்ல முடியும். நீங்க நான் ஒரு பொருளாதார வல்லுநர் கிடையாது. நான் ஐ எம் நாட் அன் எக்கனாமிஸ்ட். பட் அதே நேரத்தில் ஒரு அரசியல் கட்சி ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்க, அவங்க பலதில் யோசிச்சு கொடுப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற தமிழக அரசாங்கத்தோட நிதி நிலைமை இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக தேர்தல் அறிக்கையில் இதெல்லாம் செய்ய முடியும், கண்டிப்பாக செய்ய போகிறாங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயமும் அனைத்தும் சாத்தியமா அப்படின்னு கேட்டேன்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை பார்க்கும்போது கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் நாங்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் துரதிருஷ்டவசமாக திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டோம். இன்னைக்கு நாங்கள் அப்படி ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எங்களுக்கு கிடையாது. ஆனால் மற்ற பிற இயக்கங்கள், பொது உடைமை இயக்கங்களாக இருக்கட்டும், காங்கிரஸ் இயக்கமாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் ஆதரவு கொடுத்துருக்காங்க. எதன் அடிப்படையில் ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னா, ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, இங்கே தொங்கு மந்திரி சபை ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நாங்கள் ஒரு ஆதரவு கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நம்ம தவறு இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ஐயுஎம்எல் அவங்களும் கொடுத்துருக்குறாங்க. அதன் அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் மக்கள் பொறுத்த வரைக்கும் அதாவது அப்சல்யூட் மெஜாரிட்டி தனிப்பெரும்பான்மை கொடுக்காட்டி கூட சிங்கிள் மெஜாரிட்டி யாருக்கு இருக்குன்னா தாவேகா இன்றைக்கு சகோதரர் விஜய் அவருடைய இயக்கத்துக்கு தான் இருக்குது. அதன் அடிப்படையில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி, இந்திய அரசியல் சட்டத்தின்படி அவங்கள தான் அழைச்சிருக்கணும். அதன் அடிப்படையில் இன்னைக்கு அரசாங்கத்தை அமைச்சிருக்கிறாங்க. அதற்கு பொறுத்த வரைக்கும் மக்களுடைய தீர்ப்பு மகேசன் தீர்ப்புங்கிற மாதிரி அதை நாம் மதிக்க வேண்டும், கால அவகாசம் கொடுக்க வேண்டும். இந்த அரசாங்கம் சிறப்பாக செயல்படுங்கிற நம்பிக்கையோடு நம்ம இருக்கிறோம். நம்ம செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.